பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவராகிய தேவன் தமது வார்த்தையினாலே இந்த அண்ட சராசரம் முழுவதையும் உண்டாக்கினார். அவரது மகத்துவமான எண்ணத்தையும் சித்தத்தையும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. பூமியிலே தான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கும் காரியங்களை அதே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆயினும் அவர் நம்மை கொண்டு சகலவற்றையும் செய்ய விரும்புகிறார், செய்வேன் என்றும் வாக்குரைக்கின்றார். இங்கே கூறப்பட்ட வசனத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கட்டிடமாகிய தேவாலயத்தை கட்டி எழுப்ப நினைத்த ஒரு சாலமோனிடம் தேவன் அவனை கைவிடாதவராய் இருந்து அவ்வேளையை முடித்து தீர்க்க ஆவலுள்ளவராய் காணப்படுவாரே. ஆனால் கிறிஸ்துவின் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்பும் நம் சரீரம் என்னும் ஆலயத்தை நாம் எழுப்ப நினைப்போமே. ஆனால் இன்னும் எத்தனை அதிகமாய் அவர் நம்மோடு இருப்பார். ஆம், நம் சரீரம் என்னும் ஆலயத்திற்குள் அவர் மகிமையை நாம் காண வேண்டும் என்று எத்தனிப்பதே நம் வாழ்வில் தேவனது அதிக முக்கியமான ஒரு சித்தமாகும். ஆகவே இந்த வாஞ்சையை தளர விடாமல், முயற்சிகளை முடக்கம் காணாமல் தொடர்ந்து கர்த்தரோடு உன் வாழ்விலே முன்னேறி செல். தேவனது மகிமையை காண விரும்பும் உன் நோக்கத்திலும் தேவன் உன் மூலமாக இவ்வுலகத்தில் செய்ய இருக்கும் தமது திட்டத்திலும் எந்த தளர்வையும் காணாமல் நிச்சயம் நீ எழும்புவாய். உன்னை கொண்டு அவர் செய்ய இருக்கும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். God bless you abundantly.